தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் காரை ஓட்டி பார்ப்பதாக கூறி திருடிச் சென்ற இளைஞர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். செகண்ட் ஹேண்ட் கார் விற்பதாக விளம்பரம் கொடுத்தவரிடம் நேக்காக பேசி கம்பி நீட்டிய கதையின் பின்னணி என்ன? கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியைச் சேர்ந்த 26 வயதான சக்திவேல் தனது காரினை விற்பதற்காக தனது முகநூல் பக்கத்தில் விளம்பரம் செய்துள்ளார். இதனை பார்த்த கும்பகோணம் அருகில் உள்ள சென்னியமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த வீரசெல்வம் என்பவர் சக்திவேலை தொடர்பு கொண்டுள்ளார். கார் வாங்கி விற்கும் நிறுவனம் நடத்துவதாக பொய் கூறி கார் சேல்ஸ் நிறுவனத்தின் முன் நின்று செல்ஃபி எடுத்து அனுப்பி வைத்துள்ளார். தாங்கள் விளம்பரம் செய்துள்ள காரை தான் வாங்கிக் கொள்வதாகவும், ஆனால் காரை கும்பகோணம் வரை கொண்டு வந்து தர வேண்டும் எனவும் கூறியுள்ளார். அதற்கு அவ்வளவு தூரமெல்லாம் காரினை ஓட்டி வர முடியாது என சக்திவேல் தெரிவிக்க, கும்பகோணம் வர டீசல் செலவு மற்றும் டோல்கேட் செலவு தொகையை தானே தருவதாக வீரசெல்வம் கூறியுள்ளார். சிறிது நேரத்தில் கூறியபடி வீரசெல்வம் 3500 ரூபாயை ஆன்லைன் மூலமாக அனுப்பியுள்ளார். இதனை நம்பிய சக்திவேல் காரினை எடுத்துக்கொண்டு கடந்த 20ஆம் தேதி கும்பகோணத்திற்கு வந்துள்ளார். சாக்கோட்டை பகுதிக்கு சக்திவேல் வந்ததும் கார் கண்டிஷன் எவ்வாறு உள்ளது என்பதை ஓட்டி பார்ப்பதாக கூறியதுடன் தனது நண்பரையும் காரில் உட்கார வைத்துக் கொண்டு ஒரு ரவுண்டு ஓட்டி பார்த்துள்ளார். பிறகு 2வது ரவுண்டு காரை ஓட்டி பார்த்த வீரசெல்வம் மீண்டும் திரும்பவில்லை. பல மணி நேரம் காத்திருந்த சக்திவேல் தாம் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்பதை உணர்ந்து நாச்சியார் கோவில் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் அளித்தார். அது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்த சமயம் வேறொரு விசாரணைக்காக சாக்கோட்டை வந்த நாச்சியார் கோவில் காவல் நிலையத்தார் கடைவீதி வழியாக சக்திவேல் கார் சென்றதை பார்த்துள்ளனர். உடனே காவல்துறை ஜீப்பில் 3 கிலோமீட்டர் தூரம் விரட்டிச் சென்று காரினை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அது சக்திவேலின் திருடப்பட்ட கார் என்பது உறுதியானது. இதனைத் தொடர்ந்து காரினை ஓட்டிச் சென்ற வீரசெல்வத்தை கைது செய்து அவரிடம் இருந்து கார் பறிமுதல் செய்யப்பட்டது. நடிகர் வடிவேலு பாணியில் ஓட்டி பார்ப்பதாக கூறி காரை திருடிச் சென்ற நபர் போலீசில் கைதாகி இருப்பது கும்பகோணத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.